Hello guys, welcome back to KK with the channel. இப்போதான் பார்த்து ஃபோனில் ஆச்சு. ஏன்னா நான் வீடியோ போடுறது கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, ரொம்ப டவுன் ஆச்சு. முன்னாடி நிறைய வீடியோ நான் க்ரியேட் பண்ண போடுவேன். இப்போ வீடியோ போடுறது ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. எதுக்கடா நீ வீடியோ இப்போ இவ்வளோ கம்மியாக போடுறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரீசெண்ட் டேஸில் நிறைய உடம்பு சரியாக போகுது. என் பாடி ரொம்ப வீக் பாடி. பட் பசங்களில் பாதி பேருக்கு ரொம்ப ரொம்ப வீக் பாடி. எந்த சட்டு வந்துடும். அது மாதிரி தான் எனக்கு போன வாட்டி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கூட ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவோட இன்ஃபேக்ட் எனக்கு இருக்குது. நான் வீட்டில் கூட சொல்லலாம் பார்த்துக்கோங்க. என்னடா ஆச்சுன்னு கேட்டால், நான் ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூலுக்கு ஆட்டோவில் தான் நான் போவேன். அப்போ நான் ஆட்டோவில் போகும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆட்டோவில் போகும்போது இந்த ஆட்டோ மிஷின் இருக்குன்னு மீட்டை கண்டக்ட் பண்ணுறது, அந்த மீட்டை கன்வெர்ட் பண்ணுற ஒரு மிஷின் ஒன்று இருக்கும். அந்த மிஷினை கையை விட்டுட்டேன். கைக்கு மிஷின்குள்ளே விடல, பட் அந்த மிஷின் வந்து இருக்கிற அந்த மிஷினை எங்கே தூக்கி போட்டாங்க. அது எப்படி ஆயிடுச்சு, ஆட்டோவில் சேர்றதுக்கு முன்னாடி அது மீதி பக்கத்து இருந்தால் கம்பி பிடிக்கிறதுக்கு ஒன்று இருக்குங்களா, நான் அப்படி பக்கம் எனக்கு கம்பி இருக்கும். நான் அது பக்கத்தில் கை விட்டேன். வீடு வந்தது எனக்கு வச்சுருக்கேன். எனக்கு ஞாபகம் இல்லை. திடீர்னு இறங்கிட்டு கைக்கு உடஞ்சிருச்சு. ஐயோ சாரி, கை உடையல, பட் கை உடஞ்சிருக்கும். நல்லவேளை எனக்கு லைட்டாக அப்போ ஒரு மொழி கையிலேயே ரத்தம் கட்டிடுச்சு. லைட்டாக தான் கை, அதுக்கு ரத்தம் கட்டிச்சுன்னா ஃபுல்லாக நம்பவே முடியாது. அப்போ ரீசெண்ட் இதுக்கு மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா, இது இல்லை. எனக்கு ரீசெண்ட் டேஸில் ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கான்னு கேட்டால், ஆமாங்க கேஸ், எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. எப்படின்னா, ரீசெண்ட் டேஸில் எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமான ஸ்டொமக் பெயின் வந்திருக்கு. அந்த ஸ்டொமக் பெயினா வருஷம் வருது. வருஷம்னா இல்லை, ஒரு நாள் வந்துக்கிட்டே இருக்குது. ஹாஸ்பிட்டலில் கேட்டால் அது வந்து ஹாஸ்பிட்டலில் தங்கி தான் சரி பண்ண சொன்னாங்க. எங்கள் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் தங்கினாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, நான், என் தம்பி, அப்புறம் என் அத்தை, என் அப்பாவோட தங்கச்சி, அப்புறம் என் அப்பாவோட அப்பா, என் அப்பாவோட அம்மா, இவங்க, அதாவது என் அம்மாச்சிக்காக அத்தை, இவங்க தான் இருப்பாங்க. அதாவது என் அத்தைக்கு குழந்தை பிறந்துச்சு. எனக்கு ஒரு இன்னும் பிரதர் வந்துட்டான். ஐம் ஹாப்பி. இப்போ இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, குழம்பு வச்சுக்கோ. ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய் சொல்லு. ஹாய். எதுக்கடா? சரி எடுத்து சாப்பிட்றியா? சரி சாப்பிட்றேன். சரி நான் சாப்பிட்றேன். சரி வச்சு எங்களுக்குலாம் போகிறேன். சரி அந்த ஆக்சிடென்ட் என்னாச்சுன்னா, நாங்கள் வந்து அம்மா இல்லாமல் இருக்க மாட்டோம். எங்களுக்கு அம்மான்னு சொல்லிட்டு அம்மா இருக்காங்க. நான் அம்மாவுக்கு இருக்கிற ஹாஸ்பிட்டல் வாங்க போகணும். பட் எங்களுக்கு ஸ்கூல்னால நானே தம்பி வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அப்பா வந்தோடனே நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அம்மா கூட இருப்போம். அப்புறம் ராத்திரி சாப்பிட்ட டைமும் மறுபடியும் வீட்டுக்கு வந்து அப்பா கூட தூங்குவோம். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போய்ட்டு மறுபடியும் அதே நாள் தான். அப்படி கண்ணாயிட்டுக்கு வந்து ஒரே ஒரு நாள் தான் நான் லைஃப்பில் மறக்க மாட்டோம் ஆக்சிடெண்ட். என்ன ஆக்சிடெண்ட்னா, இந்த வீடியோ பார்க்குற யாரும் நீங்கள் ஈரோட்டில் இருந்தீங்கன்னா, ஈரோடு காலமாட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் காலமாட்டு சிலை இருக்கும். அந்த சிலையில் சிக்னல் போட்டாங்க. பட் நாங்கள் வந்து எமர்ஜென்சிலாம் போனோம். அப்போது எங்கள் மாதிரி ஒரு அண்ணா வந்து வேணும்னு பைக் எடுத்து எங்கள் பைக்கில் வச்சுட்டாங்க. நான் கீழே விழுந்துருப்போம். எங்கள் அப்பாவை ஃபோர்ஸ் பண்ண முடியல, நாங்கள் கீழே இருந்திருப்போம். பட் நான் என் காலை வச்சு எந்திரிச்சிட்டேன். நான் விழுல. எங்கள் அப்பா தப்பிச்சிட்டாரு. பட் என் தம்பி இருக்கான், அவன் என்னோட ஹைட் கம்மி தான். இப்போ பார்த்தீங்களா, அவன் ஹைட் கம்மி தான். அவன் ஹைட் கம்மினால அவன் முன்னாடி உட்கார வச்சிட்டாரு எங்கள் அப்பா. அதனால பைக்கில் அவன் கால் மாட்டிக்கிச்சு. நல்லவேளை அவன் காலுக்கு எதுவும் ஆகல. லைட்டாக முட்டில் மட்டும் லைட்டாக இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு. அதாவது காயம் ஆயிடுச்சு. இப்போ எதுக்கிட்ட மூச்சு இழுத்து விடுறேன்னா, மூச்சு விட முடியல கைஸ். ஏன்னா அன்றைக்கி அடித்த எனக்கு வந்து லைட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா, என் கை நரம்பு இருக்குல்ல, பாருங்க, இந்த நரம்பில் எனக்கு அடிபட்டுருச்சு. இன்னைக்கு தான் அடிபட்டுச்சு. எனக்கு அந்த ஆட்டோவில் விட்டு அப்போ அடிபட்டுனால என்னால் மூஞ்சி உட்காந்து பேச சிரமமாக தெரியுது. அப்புறம் நாங்கள் தப்பிச்சிட்டோம். பட் எனக்கு இன்னும் அதோட இன்ஃபெக்ட் இருக்குது. அதுக்கு பயந்து எனக்கு காய்ச்சல் சளி வந்துருச்சு. இப்போது நான் வீடியோலாம் போட்டுட்ருக்கேன்ல, அந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி டேக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான்
இப்போ இந்த சேர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சேர் இருக்குல்ல, அந்த சேரு கட்டெல்லாம் தள்ளி வச்சுருந்தா நம்ம வீடியோ போட்டு லாஸ்ட்டு வந்து வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோவில் இதுக்கு வந்து கடைசியாக வந்து வீடியோ பாருங்கள். ஓகே, எனக்கு இன்னும் 4 days டைம் கொடுங்க. உடம்பு சரி பண்ணிட்டு அப்புறம் எனக்கு எக்ஸ்ட்ரா நிறையா ஐட்டம்ஸ் தெரியும். ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் நிறையா எனக்கு தெரியும், கரெக்டாக தெரியும். ரீசெண்டாக வர்மக்கலை தெரியும், வர்மக்கலை. அப்புறம் வந்து எனக்கு டைம் கொடுங்க, சரியாயிட்டு மீட் பண்ணுறேன், மறுபடியும் வீடியோ போடுறேன், கூட பேசுகிறேன். ஓகே கைஸ், நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு இது ஹோம்வொர்க் இல்லைடா. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கை, நான் வரேன், மறுபடியும் வரேன். பாய்.